Hi guys, welcome back. Now we are going to review the previous week Nasdaq trade recap. See guys, இந்த வீக் தேர்ட் வீக்கா ஸோ சூப்பராக இருந்தது மொமெண்டம். எப்போவுமே ஒரு மந்தோடைய செகண்ட் வீக் தேர்ட் வீக் நம்மளுக்கு ஒரு நல்ல மொமெண்டம் இருக்குன்னு எதிர்பார்க்கலாம். ஏன்னா மாதம் பிறந்தோடனே ஃபர்ஸ்ட் வீக்ல லாஸ்ட் டே அந்த ஃப்ரைடே போல தான் வந்து என்எஃப்பி ஹை இம்பாக்ட் டேட்டா நல்லா இருக்கு அப்படின்னா ஒரு ட்ரெண்டை செட் பண்ணும். அடுத்து சிபிஐ வருது, ஃபாலோயிங் போது எஃப்ஓஎம்சி வருது. பட் தேர்ட் வீக் வந்து இல்லை எஃப்ஓஎம்சிலாம் கிடையாது. 8 மாதம் தான் ஒரு எஃப்ஓஎம்சி, இதுல எதுவும் பெருசாக கிடையாது. நார்மல் ட்ரம்ப் திங்ஸ் தான். வார் கொஞ்சம் எக்ஸ்ட்ராவே நிறையவே போயிட்டு இருக்குன்னு நல்லா தெரியும். இப்போதைக்கு அந்த பேச்சுவார்த்தை இல்லவே இல்லை, ஃபுல்லாகவே அடிக்கிற மோட்டில் தான் இருக்கார் ட்ரம்ப். அதை மார்க்கெட் அந்தளவு பெருசாக கண்டுக்கலனா கூட இன்ஃப்ளேஷன் ஃபேக்டர் பார்க்கணும். ஸோ மார்க்கெட் அதுக்கேற்ற மாதிரி நல்லாவே ரியாக்ட் பண்ணிட்டே தான் இருக்கு. இத்தனைக்கும் இன்ஃப்ளேஷன் கம்மியாக வந்தது, அப்போதைக்கு பை கொடுத்துட்டு கூட திரும்பி மார்க்கெட் செல் தான் ஆயிடுச்சு. சரிங்களா? ஸோ நாய்ஸ்லாம் அவாய்ட் பண்ணிட்டு கரெக்டாக ப்ரைஸ் ஆக்ஷன்ஸ்லாம் செமையாக ஃபாலோ ஆகிட்டு இருக்கு. சரி, வீக்லி டைம் ஃப்ரேம்ஸில் ஒரு ரேஞ்ச் மாதிரி தான் இருந்தாங்க. அப்சல்யூட்லி நான் எக்ஸ்பெக்ட் பண்ணது இந்த லோவை எடுத்ததுக்கு மேபி இந்த ஹை போகும்னு அந்த லிக்விடிட்டி பேசிஸில். பட் லாட் ஆஃப் ஃபண்டமெண்டல்ஸ் இருக்குது, மார்க்கெட் நடுவில் மாறுது, அதை புரிஞ்சுக்கணும்ல. ஸோ வீக்லி டைம் ஃப்ரேம் படி ப்ரீவியஸ் ஹை அந்த ப்ரீவியஸ் வீக் லோ எல்லாமே மார்க் பண்ணியாச்சு. என்கியூவில் ப்ரீவியஸ் வீக் ஹை எடுக்கல, இஎஸ்ல எடுத்திருக்கோம். ஸோ அது ஒரு எஸ்எம்டி, அதை எப்போ எடுத்தது எல்லாமே நம்ம டே டைம் ஃப்ரேம் வந்து டே பை டே பார்க்கலாம். அந்த ஸ்டார்டிங் டே டைம் ஃப்ரேம் சரி மண்டே எப்படி இருக்கு பாருங்க. ஒரு ப்ரீமியம் வந்து ஸ்டார்ட் ஆகுது, சரிங்களா? ஆனால் மேலே பெண்டிங் லிக்விடிட்டி இருக்கு, சரிதா? 1 2 அந்த மாதிரி பெண்டிங் லிக்விடிட்டி இருக்கு. அது ரெண்டு டே கேண்டிலாம் உங்களுக்கு மேபி தெரியலாம். பட் ஃபோராஸ்லாம் பார்த்தீங்கன்னா பயங்கரமான பெண்டிங் லிக்விடிட்டி. அதை எடுக்கும் அப்படின்றது என்னோட எய்ம். பட் ஆல்ரெடி நம்ம வந்து செல் பீடியரில் இருக்கோம். என்ன பீடியரேனா இது ஆர்டர் பிளாக், இதுவும் ஆர்டர் பிளாக் தான். 5000 இருக்கு, நீங்கள் அதை ப்ரொபோஷன் பிளாக்னு கூட எடுத்துக்கலாம். இந்த இடத்துல லிக்விடிட்டி கலெக்டட், சரிங்களா? இது கலெக்ட் ஆயிடுச்சு. 26th ஜூனை மார்க்கெட் ஸ்வீப் பண்ணிருக்கு 8th ஜூலையால. ஆனால் இங்கே 26th ஜூன்லேருந்து 8th ஜூலை மேலே தான் இருக்கு. ஸோ நான் பைஎஸ்எம்டி நினைச்சு தான் ஃபர்ஸ்ட் மார்க்கெட் இந்த பிஎஸ்எல் எடுக்கும், எடுத்துட்டு மேபி இதில் ரியாக்ட் ஆகலாம், அங்கேருந்து பை ஆகலான்றது தான் என்னோட எய்மாக இருந்தது. ஓகே, ஏன்னா சிபிஐ நியூஸும் அந்த மாதிரி தான் மார்க்கெட் கொடுத்துருந்தது, சாஃப்டன் ஆகிற மாதிரி இருந்தது. ஸோ சாஃப்டன் ஆனால் டாலர் கீழே விட இண்டெக்ஸ் எல்லாமே மேலே போகும். பட் கம்ப்ளீட்லி அதுக்கப்புறம் மார்க்கெட் மாற மாற நம்ம வியூவை நம்ம மாற்றிட்டு தானே ஆகணும். ஓகே, சி மண்டே நம்ம ஸ்டார்ட் பண்ணுறோம் மார்க்கெட்டை. 4 ஹவர்ஸ் போகும். இதில் தான் நீங்கள் இந்த தேர்ஸ்டே போல பாருங்க, எங்கள் ஐ எடுத்துகிட்டு இருப்பான். அதெல்லாம் நீங்கள் கன்ஃபார்மே பண்ணிக்கலாம். அவ்வளோதான், மார்க்கெட் எஸ்எம்டி வச்சிருச்சு. இது வந்து சிஆர்டி கரெக்டாக வெனஸ்டே டியூஸ்டேவோட ஹைஸை மார்க்கெட் வெனஸ்டே எடுத்துட்டு வெனஸ்டே ஐ ஆஃப் த வீக் கொடுத்துட்டு டியூஸ்டே ஃப்ரைடே கீழே தான் வரப்போகுது. இந்த வீக் லோக்கு வரப்போகுது. ஆனால் இங்கே வீக்லிலையும் செட் ஆயிடுச்சு எஸ்எம்டி. டே பை டே என்னோட ப்ரிவியூ சொல்லி நான் உங்களுக்கு சொல்கிறேன் எப்படி வரும்னு. ஸ்டார்டிங் ஆஃப் த மண்டே நமக்கு தேவை டைரக்டாக 6 o'clock கேண்டில் லாஸ்ட் 1 hour தான். அப்படி ஸ்டார்ட் பண்ணும்போது என்னோட எய்ம் மேபி இதில் ஃபஸ்ட்டு தொடலாம். ஏன்னா நம்ம ப்ரீமியமில் இருக்கோம். அங்கேருந்து எனக்கு பை பீரியட்னா இந்த ஓபி ஒன்று மட்டும்தான். ஸோ மார்க்கெட் வந்துட்டு கூட போயிட்டு இந்த ஈக்குவலைஸ் எடுக்கலான்றது தான் நான் நினச்சிட்டு இருந்தேன், சரிங்களா? அதுக்கேற்ற மாதிரி மார்க்கெட் ஃபால் ஆச்சு ஃபர்ஸ்ட். ஆனால் இங்கே இருக்கக்கூடிய பிஎஸ்எல்ல தொடவே இல்லை. அதாவது செல்ஃப் ஹெராலிக் அப்போ வந்து தொட்டுட்டு ஃபார்ம் ஆகல, டேரக்டாக ஃபால் ஆச்சு. அப்போ இதுவும் பெண்டிங் லிக்விடிட்டி ஆகும்னு சொல்லிட்டு தான் நான் நெக்ஸ்ட் வீடியோ பை பார்க்கலான்ற வியூவில் இருந்தேன். வில் சி 1 hour. எக்ஸாக்ட்லி 9 o'clock கேண்டில். ஓகே, இதில் வரைக்கும் பெருசாக ஒரு வியூ எனக்கு கிடைக்கல. ஏன்னா 4 hour ஃபேராலிக் அப்போ வந்து மார்க்கெட் டேப் பண்ணல. ஆனால் 1 hour நின்றுட்டு இருந்தது. அட் த சேம் டைம் இஎஸ் எடுத்துக்கோங்க, 9 AM. எதுக்கு இது காமிக்கிறோன்னா எஸ்எம்டி மாதிரி ஒரு ஃபார்மேஷன் இருக்கும். 7 o'clock ஹைஸை மார்க்கெட் இங்கே எடுத்திருக்கும் இஎஸ்ல. 7 o'clockலேருந்து அந்த 900 மேலே இருக்கும். பட் இங்கே 7 o'clockலேருந்து 900 கீழே இருக்கும். ஸோ மேபி இது ஒரு எஸ்எம்டி, மார்க்கெட் அப்படியே கண்டினியூஷன் ஃபாலோ ஆக போகுது 1 hour எஃப்ஏஜி வந்துன்னு சொல்லிட்டு நான் நினச்சிட்டு இருந்தேன். ப்ளஸ் நீங்கள் இங்கே வந்து பக்கத்தில் செல் என்ட்ரின்னு டிபி வைக்கிறீங்கன்னா இதுதான் மினிமம், அதான் உங்களுக்கு பக்கத்தில் இருக்குது. அதுக்கப்புறம் நம்மளோட டிபி இந்த 4 hour ஓபின்னு சொன்னாலும் அதுதான், அங்கே தான் இருக்க முடியும். நான் 15 minute டைம் ஃப்ரேம் 13th July. சரி, தெரியுதுங்களா? ஒரு ஹியூஜ் ஃபால் 10 ஒரு 10 o'clock இல்லை, அது 9:30 இந்த கேண்டில். ஓகே, மார்க்கெட் 9:30 தான் அந்த ஹண்ட்லாம் கொடுத்துட்டு நிறைய நடக்கும். ஸோ இங்கே ஹண்ட் ஆயிருக்கு 9:30க்கு. பட் இங்கே பிஎஸ்எல் ஹண்ட் ஆகலை.
டேரக்ட்லி 1 minute டைம் ஃப்ரேம். சரி, ஒன் டே வந்து எனக்கு சரியா ட்ரேட் இல்லை லைவ்ல. என்னன்னு நான் சொல்றேன். ஃபர்ஸ்ட் அங்க எடுத்தோன்னே எஸ்எம்டி கொடுத்தான், சூப்பரான மூவ், இந்த லோ வரைக்கும் தெரிஞ்சு போச்சு சரிங்களா. இந்த ஐ எடுக்கல, பக்கா எஸ்எம்டி. இது நியர்லி 7 o'clockல இருந்து மார்க்கெட் 9:30 வரைக்கும் லோவர் ஐயா இருக்கு. இங்க 7 o'clockல இருந்து 9:30 வரைக்கும் ஹையர் ஐயா இருக்கு. நீங்க ரீசெண்ட் ஐஸ் மட்டுமே கம்பேர் பண்ணாலும் உங்களுக்கு எஸ்எம்டி வந்துடும். ஆனா மார்க்கெட் என்னன்னா அந்த ஃபேராலி கேப் வந்து டேப் பண்ணல. கரெக்டா ஒரு 3.25 ஹேண்டில்ஸ்ல போயிடுச்சு. நான் 2 ஹேண்டில்ஸ் வந்து செல்லுனா இறக்கி வைப்பேன், பைனா 2 ஹேண்டில்ஸ் ஏற்றி வைப்பேன். பட் எனக்கு அது மிஸ் ஆயிடுச்சு. அந்த இடத்துல நான் என்ட்ரி விட்டுட்டேன். அதுதான் எனக்கு வந்து ஃபர்ஸ்ட் என்ட்ரியே. அன்னைக்கு ஓப்பன் ஆன உடனே கொடுத்தது ஈஸி டார்கெட். ஈவன் 9:45 ரீச் 10 மினிட்ஸ், வித்தின் 10 மினிட்ஸ்ல அது நல்ல என்ட்ரி. ஸோ அதை விட்டுட்டேன். அதுக்கு பிறகு நான் யோசிச்சது, எனக்கு இப்போ பெண்டிங் லிக்விடிட்டி இருக்கு, இங்க மேல இந்த மாதிரி பெண்டிங் லிக்விடிட்டி இருக்கு. ஒன்ஸ் மார்க்கெட் செல் ஆகும்போது எஸ்எஸ்எல் எடுத்தாச்சா, எடுக்காம அவன் மேல போனா கூட இங்க இருந்து ரீட்ரெஸ்ட் ஆயிட்டு மார்க்கெட் அகைன் கீழே வரும்னு யோசிக்கலாம். மார்க்கெட்டே பிஎஸ்எல் பெண்டிங் லிக்விடிட்டியை எடுக்காம டைரக்டா எஸ்எஸ்எல் எடுத்துட்டானா அந்த செல் எக்ஸ்பான்ஷன்ல நீங்க ரீட்ரேஸ்மெண்ட் செல்லு திருப்பி பார்த்தீங்கன்னா அது வேலைக்கு ஆகாது. ஏன்னா பிஎஸ்எல் பெண்டிங் இருக்குல்ல. நம்ம இந்த லிக்விடிட்டி அது நம்ம கிளாஸ்ல அந்த மார்க்கெட் சைக்கிள்ல பார்த்துருப்போம், கன்சல்டேஷன் ஆகுது, மார்க்கெட் வந்து டைரக்டா இப்படி எக்ஸ்பான்ஷன் கொடுத்தா அது வேலைக்கு ஆகாது. அந்த எக்ஸ்பான்ஷன் ரீட்ரேஸ்மெண்ட் ஆகிட்டு மார்க்கெட் செல்லாம் போகாது. இதுவே அவன் முன்னாடியே பிஎஸ்எல் அன்ட்டு ஆகிட்டான், அதுக்கப்புறம் எஸ்எல்க்கு வரானா இந்த எக்ஸ்பான்ஷன்ல ரீட்ரேஸ்மெண்ட் எடுத்தா திருப்பி செல் போகும், நீங்க நம்பலாம் சரிங்களா. அது போலதான் நான் பார்த்தேன். இங்க வந்து மார்க்கெட் லிக்விட் எடுத்துச்சு. சரி, எஸ்எஸ்எல் எடுத்துட்டா நம்ம பிஎஸ்எல் போனோம். அப்ப எனக்கு பிடிஆர்ஏ இருக்கா? அது என்னை பொறுத்த வரைக்கும் பிடிஆர்ஏன்றதுலாம் லிக்விடிட்டிக்கு அப்புறம் வரக்கூடிய கன்ஃபர்மேஷன் தான். பிடிஆர்ஏ இருக்கான்னு பார்த்தா இங்க அந்த மாதிரி பிடிஆர்ஏ எதுவுமே தெரியல, எதுவும் கிளாரிட்டியாகவும் இல்லை. ஸோ யோசனையா இருந்தது என்ன நடக்க போகுதுன்னு. நான் முந்தா உட்காந்துருந்தேன். ஈவன் அங்கே ஒரு பை ட்ரேட் ஒன்று ஃபார்ம் ஆயிருக்கும் ஐஎஃப்இஜில். அந்த ட்ரேட் சொல்ல நான் போல, எனக்கு கன்ஃபியூஷன் பிடிஆர்ஏ இல்லாம மார்க்கெட் ஒர்க் அவுட் ஆகுமா இல்லையான்னு. பட் மேல நல்ல லிக்விடிட்டி இருக்குதான், பிஎஸ்எல் சண்ட் ஆகணும் தான். ஸோ மேபி ஒரு சில பேர் இந்த ஐஎஃப்இஜில் ட்ரேட் எடுத்திருப்பாங்க. அது நல்லா தான் போயிட்டு இருந்தது, நல்ல ட்ரேட். அகைன் கூட எஃப்இஜி கொடுத்தும் போச்சு, அப்போ நான் எடுக்கல. சடனா பார்த்தீங்கன்னா ஒரு ட்ரம்ப் கேண்டில், ஈரான் பத்தி பேசும்போது அந்த ட்ரம்ப் கேண்டில். ஸோ மேபி அதில் நிறைய பேர் ஸ்டாப் அவுட் ஆயிருக்கலாம், இல்லை பிஏதாவது வாங்கியிருப்பீங்கன்னு நினைக்கிறேன், ட்ரைனிங் பண்ணியிருந்தவங்க. ஸோ அன்னைக்கு நான் எடுக்கல. திருப்பி எனக்கு ஒரு ஆப்பர்ச்சுனிட்டின்னு சொல்லிட்டு நான் இதை நினைச்சேன். ஓகே, இது நல்ல ட்ரேட். இதில் என்னன்னா கம்பல்சரி இந்த ஐஎஃப்இஜி வந்து எடுக்க தான் போறோம்னு சொல்லிட்டு உட்காந்துருக்கும் போது ஐஎஃப்இஜி அங்கே பிரேக் ஆச்சு. எப்பவுமே அக்ரெசிவாக போறேன்னா இன்னைக்கு ரீட்ரேஸ்மெண்ட் வரும்னு பார்த்தேன். ஓகே, மார்க்கெட் வந்து ரீட்ரேஸ்மெண்ட் கொடுத்தது. பட் அதுக்கு முன்னாடியே பார்த்தீங்கன்னா 3 மினிட்ல இங்கே நல்ல ஒரு பை ட்ரேட் ஒன்று போயிருக்கும். இது எதுக்குன்னா டைம் ஃப்ரேம் ஷிஃப்ட் பண்ணுங்கன்னு சொல்றேன். டைம் ஃப்ரேம் ஷிஃப்ட் பண்ணீங்கன்னா ஒரு இயர்லியர் ஆப்பர்ச்சுனிட்டி. இப்போ இங்க ரீட்ரேஸ்மெண்ட் வரவே செகண்ட் ட்ரேட் இருக்குன்றோம். இப்போ ரீட்ரேஸ்மெண்ட் இல்லைன்னா என்ன பண்ணுவீங்க? வேஸ்டா போயிடும்ல. ஸோ இதை தான் நான் சொன்னேன், 3 மினிட்ல சூப்பர் ட்ரேட். அது பக்காவா மார்க்கெட் பை கேண்டில் வந்து க்ளோஸ் பண்ணியாச்சு. செல்ஃப் ஃபேராலிகா போட்டாரு, இங்கே எஸ்எஸ்ல எடுத்தாச்சு. இந்த பிஎஸ்எலுக்கு மார்க்கெட் போயே ஆகணும் சரிங்களா. நீங்க பெருசா அந்த விக் வைக்கலாம் கூட, அட்லீஸ்ட் இந்த பாடி வரை வச்சிருந்தாங்களே உங்களுக்கு ஈஸி டாபிக். அந்த 1:1.5 ஆர்ஆர் அந்த மாதிரி ஈஸி டார்கெட் பாருங்க. எஸ்எல் இங்கே ஸ்ட்ரிக்டா தான் இருக்கு, நான் ரொம்ப இது வரைக்கும் எடுத்துட்டு வந்து வைக்கல. ஓகே, ஸோ இதனால சொல்றேன் 2 ஆர்ஆர் ஈஸியா ரீச் ஆயிருக்கு. நான் சொன்ன உங்களுக்கு கம்மியான ஆர்ஆர் வந்து யாராவது இப்படி வச்சிருப்பீங்க, எஸ்எல் கொஞ்சம் இல்லாம ஃபுல்லா வச்சிருப்பீங்க, அப்படின்னா அந்த 1 ஆர்ஆர் வந்திருக்கோன்றேன். இது பக்கா என்ட்ரி. ஆனா அகெயின் மார்க்கெட் வந்து ரீட்ரேஸ்மெண்ட் கொடுத்தான் பாருங்க, இதுல 1 மினிட்ல கிரியேட் ஆச்சு. சூப்பர் என்ட்ரி வித் எஸ்எம்டியோட தான் சொல்றேன். மார்க்கெட்டிங் டேப் ஆச்சா, ஒன்று நீங்கள் வந்து 1 மினிட் 3 மினிட் சொல்லிட்டு அக்ரெசிவாக எடுக்கலாம். அப்படி இல்லைன்னா கூட இந்த ஓபி ஓபியோட லோவே வைக்கிறேன். இப்போ தான் நாங்கள் மேனிபுலேஷன் பண்ணிச்சு மார்க்கெட். ஸோ நோ ப்ராப்ளம். டிபி எது வரைக்கும் என்ன கேட்டிங்கன்னா ஈக்குவலைஸ் இங்கே இருக்கு பாருங்க, இது வரைக்கும். இதுதான் அந்த 15 மினிட்ல ஒரு ஐ இருக்குங்க. 15 மினிட்ல விக் ஒன்று இருக்கும், பாடி ஒன்று இருக்கும். நான் அதான் வச்சிருப்பேன். அவனோட ஃபர்ஸ்ட் டார்கெட் அதுதான். அது செஷன் டார்கெட் 9:30 கேண்டில். இதுதான் 9:30 கேண்டில் தான் டார்கெட்டே. கரெக்ட். அதுக்கு மேல இருக்கிறது கூட செகண்டரி. அது மறுநாள் போயிருக்கு மார்க்கெட், திருப்பி அந்த 4 ஹவர் ஓபி தொட்டு போயிருக்கு. பட் 9:30 தான் என்னோட ஃபர்ஸ்ட் டார்கெட். எப்பவுமே அந்த செஷன் லிக்விடிட்டி ஈஸியா மார்க்கெட் ரீச் பண்ணிடும். இது ஒரு ட்ரேடு. இங்க கன்ஃபர்மேஷன் பார்த்து எடுக்கிறவங்க ஐஎஃப்இஜி பார்த்து எடுத்துருப்பீங்க. ஐஎஃப்இஜி நீங்க ஈஸியா எடுக்கலாம்.
ரொம்ப ரொம்ப ஈஸி ட்ரேட் சரிங்களா. 2RR இதுவும். அதாவது மார்க்கெட் ஃபர்ஸ்ட் ட்ரம்ப்பால ஒரு எஸ்எஸ்எல் கலெக்ட் ஆச்சு, பிஎஸ்எல் போகணும். 930 ஹை லிக்விடிட்டிஸ் தான் நான் சொல்றேன். ஸோ இங்கேருந்து மேலே போகும்போது 3 மினிட்ஸ் எல்ஃபர் அலிகா ஐஎஃப்ஜியில் போட்டிருந்தீங்கன்னா ஒரு 1:2 RR வந்திருக்கும். நீங்கள் விக்கு இது விக்கு வைக்காம பாடி வச்சிருந்தீங்க, 15 மினிட் பாடி வச்சிருந்தீங்கன்னா டிபி 3 மினிட்ல ஸ்ட்ரிக்ட் எஸ்எல் வச்சிருந்தா, இல்லைனா 1RR to 1.5RR லூஸ் எஸ்எல் வச்சிருந்தா கூட இங்கேருந்து ஒரு பிடிச்சிருக்கலாம். திருப்பி இங்கே மார்க்கெட் ரியாக்ட் ஆகும்போது நான் அக்ரெசிவாக போகாம கன்சர்வேட்டிவா அந்த ஓவிலேருந்து எடுக்கலாம், இல்லை ஐஎஃப்ஜியில் எடுக்கலாம்னு சொல்கிறேன். ஸோ அரௌண்ட் உங்களுக்கு ஒரு 2 ட்ரேட்ஸ் பை ட்ரேட்ஸ் வந்து கிளியரா இருந்தது மண்டே. இத்தனைக்கும் எதுவுமே ஹெச்டிஎஃப் பிளே இல்லாம நடந்தது. லிக்விடிட்டி டு லிக்விடிட்டி, தட்ஸ் இட். வேற எதுவுமே அங்க நடக்கல. ஓகே, இதுதான் மண்டே ட்ரேட்ஸ். கோயிங் டு சி டியூஸ்டே. சரி, மண்டே நல்லா ஒரு பேரிஷா முடிச்சிட்டாங்க. தென் டியூஸ்டே உள்ள போறோம். இப்போ இந்த இடத்துல நீங்க பார்க்க வேண்டியது என்ன தெரியுமா, ஈக்குவல் லோவும் இருக்கே. நல்லா யோசிங்க, ஈக்குவல் லோவும் இருக்கு. இதனாலதான் ஈக்குவல் லோ டியூஸ்டே. ஓகே, சாரி இது மண்டேவா, இது தேர்ஸ்டே அண்ட் மண்டேவோட ஈக்குவல் லோ இருக்கு, ஈக்குவல் ஹையும் இருக்கு. எனக்கு தான் சுத்தமா புரியாம போச்சு, நான் இப்படி கன்ஃபியூஸ் பண்ணுறேன்னு சொல்லிட்டு. இப்போ இது வந்து ப்ரீவியஸ் டே ஹை, இது ப்ரீவியஸ் டே லோ. அகைன் சி திஸ் டியூஸ்டேவா, இங்கேயும் பார்த்துக்கோங்க ப்ரீவியஸ் டே லோ, இது ப்ரீவியஸ் டே ஹை. கிளியரா? ஸோ இப்படி இருக்கும்போது மார்க்கெட் என்ன பண்ணுது, ஒரு ரேஞ்ச் உள்ள மாட்டிக்கிச்சு, ஒரு கிளாரிட்டி இல்லை. ஆனால் எனக்கு என்ன தெரியுமா தோணுச்சு, இந்த லிக்விடிட்டி வந்து எஸ்எஸ்எல் ஃபுல்லாகிறதுக்கு திருப்பி இந்த பிஎஸ்எல் எடுக்கணும் அதே மண்ணில் இருந்தது. அங்கேருந்து செல் ஓகே பிடிஆர்ஐ இருக்கு, பட் அதை எடுத்துடணுமே அப்படின்னு தான் நான் யோசிச்சுட்டு இருந்தேன். ப்ரீவியஸ் வீக் ஐ எடுக்கணும்னு கைஸ், வேற ஒன்றும் இல்லை. ஓகே, இப்போ இதுக்குள்ள நம்ம போயிட்டு பார்ப்போம் 4 ஹவர்ஸ் என்ன நடந்திருக்குன்னு. ஏன்னா OLHCயா இருக்கும், ஓப்பன் லோ க்ளோஸா இருக்கும். பை கேண்டில் ஓப்பன் ஆகிட்டு ஃபர்ஸ்ட் லோ வந்து தான் க்ளோஸ் ஆயிருக்கும், ஐ போயிட்டு க்ளோஸ் ஆயிருக்கும். அப்போ எடுத்தோடனே மார்க்கெட் அங்கே லிக்விட் எடுத்திருப்பான். சொன்னா எடுத்தோடனே எடுத்திருக்கான் 18 ஏஷியனே. அவன் லிக்விடிட்டி எடுக்கிறன்ற பேர்ல அங்க இருக்கக்கூடிய 4 ஹவர் ஃபேராலி காப்பியும் தொட்டிருக்கானுங்க. இந்த இடத்துல 4 ஹவர் ஃபேராலி காப்பி இருக்கு நம்மளுக்கு அவைலபிளா. இவனும் 4 ஹவர் தொட்டிருக்கானா, 4 ஹவர் ஹை எஃப்இஜி இருக்கு. சரிங்களா? ஸோ போத் த பேர் ஹாவ் த SSL hunt and BSL pending with the 4 hour PDRS by PDRS. ஓகே, ஸோ இப்போ இங்கேருந்து நம்ம எதை பார்க்கணும், அந்த 2 o'clock என்னாச்சு, மொக்கையாக தான் இருக்கு. அப்போ அந்த 6 to 10 கேண்டில்ஸ்ல பார்த்துக்கலாம். மேபி இது சும்மா அப்படி மார்க் பண்ணி வச்சுப்போம், எங்க 4 ஹவர்ல இருக்கே, 4 ஹவர் எஃப்இஜி இருக்கேன்னு மார்க் பண்ணி வச்சுப்போம். பட் அது வந்து ரியாக்ட் ஆகும்னா நான் எதிர்பார்க்கல, சும்மா மார்க் பண்ணி வச்சுப்போம். ஓகே, அட் த சேம் டைம் இதை கொஞ்சம் பாருங்க. 6 o'clock கேண்டில் கொஞ்சம் நல்லா கவனிங்க. இங்க 2 o'clockல இருந்து 6 o'clock ஹையர் லோல இருக்கும், இங்க 2 o'clockல இருந்து 6 o'clock லோவர் லோல இருக்கும். அது எப்போ மாறுச்சுன்றது நம்ம 15:30 9:30 போயிட்டு பார்த்தா தெரியும், ஓப்பனிங் ரேஞ்சில் மாத்திட்டாங்களா இல்லையான்னு. சரிங்களா? தென் ஸ்பீட் பக்காவா இருக்கு, சிங்கிள் கேண்டில் ஸ்பீட். இதுக்கு மேலே நீங்க பிடிஆர்எஸ் வந்து ஐ டைம் பார்க்கணும் இல்லை, ஆல்ரெடி நான் 4 ஹவர் அங்கே இருக்குன்னு சொல்லிட்டேன். ஓகே, சரி, நான் இந்த எஃப்இஜி வரும்னு பார்த்தேன், சீரியஸா இந்த எஃப்இஜி வரும்னு பார்த்தேன். ஆனா இங்க எஸ்எம்டி இருக்குது, 100% இந்த எஸ்எம்டி ஃபெயிலியர் ஆகும்னு பார்த்தேன். நான் இன்னைக்கு டியூஸ்டே வந்து கண்டினியூஸா 3 ட்ரேட் லாஸ். ஃபர்ஸ்ட் ட்ரேட் மட்டும் $200 ரிஸ்க், 200 to 250 ரிஸ்க். அப்போ ஃபர்ஸ்ட் ட்ரேட் மட்டும் 250 to 200 ரிஸ்க் எடுக்கும்போது 200 லாஸ் வாங்கிட்டேன். அதுக்கப்புறம் 100 2 ட்ரேட் லாஸ் வாங்கிட்டேன். 2 ட்ரேட் எஸ்எல் எடுத்து ஃபோமோ செல்ஸ் தான் இருந்து, ரெண்டுமே ஃபோமோ செல்ஸ் தான். அடுத்தது 3வது வந்து பக்காவான டைரக்ஷன் பை போனேன், ஆனால் ஃபோமோ பை என்ட்ரி தப்பு, அதுக்கான எக்ஸிட் வந்து அதுக்கான எஸ்எல் வந்து ஈஸியாக எனக்கு ஹிட் ஆயிடுச்சு. அதுக்கப்புறம் கரெக்டாக போச்சு. ஸோ எனக்கு பிளான் இன்னைக்கு பக்காவா ப்ரிவியூ இருந்தோம், நான் வேஸ்ட் பண்ணேன். என்னோட ப்ரிவியூ என்னன்னா, மார்க்கெட் இன்கேஸ் ஃபர்ஸ்ட் போயிட்டு ஃபேராலிக்கு அப்ப செல் சைட்ல தொட்டா அங்க இருந்து கீழே வந்து இந்த எஸ்எம்டி எடுத்துட்டு அகைன் பை சைட் போவான். ஸோ இதுதான் என்னோட, அதாவது இந்த 4 ஹவர் வந்து ரியாக்ட் ஆகிட்டு ட்ரெண்டை திருப்பிடணும்னு நான் எதிர்பார்க்கல, ஏன்னா மேலே இன்னமும் லிக்விடிட்டி பெண்டிங் இருக்கேன்னு அந்த ப்ரிவியூ தான் நான் வச்சுட்டு இருந்தேன். பட் ஐ மேட் த லாஸ். இதுதான் நான் போன தப்பு. எடுத்தோடனே இங்கே 3 மினிட் ஐஎஃப்இஜியில் கன்ஃபர்மேஷன் இல்லாமல் எடுத்து, அதுக்கப்புறம் இங்கே லாஸ்ட்ல டிஸ்கவுண்ட்ல வந்து இந்த செல்ல ஃபோமோ செல் எடுத்து திருப்பி இங்கே பைஸ். அவ்வளோ மார்க்கெட்டே அதுதான். அன்னைக்கு வேற கெவின் வாஸ் டெஸ்டிஃபைஸ்ன்னு இருந்தது. ஸோ 10 o'clock வரைக்கும் வெயிட் பண்ணணும்னு என்னோட பிளான் இருந்தது. அதை கூட நான் விட்டுட்டு லூஸ் மாதிரி பண்ணிட்டேன். போட்டிருக்கேன் பாருங்க, ஒன்று வியூ இதை எடுக்கணும், இந்த மொத்த லிக்விடிட்டி எடுத்துட்டு மார்க்கெட் கீழே வந்து பை ஆகி போகணும், இல்லைன்னா மேலே இருக்கிற அந்த எஃப்இஜில இருந்து பை ஆகி போகணும். 15 மினிட் பிளான்.
ஓகே 4 ஹவர்லயும் அதேதான் என்னோட பிளான். எந்த மாற்றமும் இல்லை. வியூலையுமே நான் சொல்லியிருக்கேன் சிபிஐ பெண்டிங் ப்ரைஸ் ரெஸ்பெக்ட் பண்ணணும்னு சொல்லிட்டு. ஸோ இது நான் காமிக்கிறது வந்து ஷோ ஆஃப் கிடையாது. ஜஸ்ட் ப்ரிவியூ வந்து எப்படி பண்றீங்கன்றது புரியலன்றாங்க. ஸோ அங்கே என்ன இருக்கோ அப்போ எங்க அண்ணனுக்கு என்ன தெரியுதோ நான் அதான் மார்க் பண்றேன். ஓகே பேக் டெஸ்ட் பண்ணும்போது ஈஸி தானே ப்ரோ, நீங்க உண்மையில ப்ரிவியூ பண்ணீங்களான்னு கேட்குறாங்க. ஸோ அதுக்கு வந்து இது பதிலாக இருக்கும். சரி இப்போ எங்க பாருங்க, அழகா 15 மினிட்ஸ் ஃபேராடே கேப் இருக்கா, 1 ஹவர் ஃபேராடே கேப் சூப்பராக ரியாக்ட் ஆச்சு. அன்னைக்கு இஎஸ் அற்புதமா ட்ரேட் ஆச்சு. ஆனா எனக்கு என்கியூ தான் ஒழுங்கா ட்ரேட் ஆனதான் என்னால் பிடிக்க முடியல. ஈஸியா இருந்தது ட்ரேட் பண்றது அன்னைக்கு. ஓகே சி இதை பார்த்துடலாம். கரெக்டாக 15 மினிட் டைம் ஃப்ரேம். 14 ஜூலை டியூஸ்டே. இது பாருங்க 9:30 ஸ்டார்ட் ஆகும்போது கொஞ்சம் பாருங்க. இதான் 9:30. இது வந்து சிபிஐல போனது சரிங்களா, சிபிஐனால வந்தது. இதான் 9:30. இது எஸ்எம்டி எல்லாமே பக்காவா இருக்கா. மார்க்கெட் 9:30 ஸ்டார்ட் ஆகும்போது எங்க கைஸ் இருக்கான், முன்னாடியே அவன் 4 ஹவர்ல போய் உட்காந்துட்டான். ஸோ அப்போ செல் சைட் தானே பார்க்கணும். 4 ஹவர் செல் ஃபேர் அடிக்காப்புல உட்காந்தாச்சு. இதான் ஸ்டார்ட் ஆச்சு. அங்கே எஃப்இஜி அது இதுன்னு எனக்கு எதுவும் இல்லை, எனக்கு கிளியராக தெரியல. இதை பார்த்துக்கோங்க. இதுதான் 8:30 சிபிஐ கேண்டில். ஓகே ரெண்டுத்துல இருக்கா சிபிஐ கேண்டில். இந்த ஐ பாருங்க ஸ்பீட் பண்ணிருக்கான் ப்ரீவியஸாக இருந்தது. ஆனால் எங்கள் ஃபுல்லாக ஈக்குவலாக இருந்தானுங்க. சரி அதெல்லாம் ஒன்றும் பிரச்சனை இல்லை. அதுக்கப்புறம் மார்க்கெட் என்ன பண்ணுச்சு தெரியுமா, இந்த 9:27 ஹைஸை 9:45 எடுத்தான். இங்கே 9:25 ஆயிருந்து 9:45. ஓகே இதுக்கு நடுவில் நான் ஒரு 3 மினிட் ஐஎஃப்இஜியில் போயிட்டு எஸ்எல் வாங்கிட்டேன். என்னன்னா நான் கவுண்டர் ட்ரெண்ட் ட்ரேட் பண்ணதான் மிகப்பெரிய தப்பு. எப்படி இருந்தாலும் இந்த லோவுக்கு வந்தானே ஆகணும். இங்க 1 ஹவர் செல்ஃபர் அடிக்க நான் மார்க் பண்ண வந்துட்டேன். எப்படி இருந்தாலும் மார்க்கெட்டிங் வந்தாலும் ஆகணும்னு சொல்லிட்டு எனக்கு திமுரு. ஸோ நான் செல்லு வந்து முன்கூட்டியே எடுத்து எஸ்எல் வாங்கி வெளியே வந்தாச்சு. எஃப்இஜி சாரி ஐஎஃப்இஜியில் எஃப்இஜி இதில் எடுத்திருந்தேன். நான் ஹோல்ட் பண்ணல, எஸ்எல் வாங்கிட்டேன். நானா க்ளோஸ் பண்ணிட்டேன். ஃபுல்லாக ஹோல்ட் பண்ணியிருந்தா கூட எனக்கு பிரச்சனை கிடையாது. மார்க்கெட் அங்கே சுற்றி திருப்பி டிபி அடிச்சுட்டு இருக்கும். ஃப்ரஸ்ட்ரேஷன் அவ்வளோ நேரம் மார்க்கெட் வந்து போலேன்னு சொல்லிட்டு 10 o'clock வேறு எதனா நியூஸ் வந்து ஓவர் அடிச்சிருச்சு என்ன பண்ண ட்ரம்ப் கேண்டில் சொல்லிட்டு கம்மி இருந்துட்டேன். பட் பர்ஃபெக்டாக அவன் செல்லாகி முடிச்சிட்டான். இந்த செல்லாகி முடிச்ச உடனே ஒரு 1 ஹவரில் போயிட்டு பாருங்க, ஒரு ஸ்வீப், ஒரு சின்ன ஸ்வீப் நடந்திருக்கும். ரொம்ப மைல்டு ஸ்வீப் சரிங்களா. 8 AM 10 AM ஸ்வீப் பண்ண மாதிரி இருந்திருக்கும். அட் த சேம் டைம் இன்னமும் அந்த எஸ்எம்டி வந்து ரெஸ்பெக்ட் ஆக்டாக இருக்கும். இன்னமும் எஸ்எம்டி பக்காவாக இருக்கும் சரிங்களா. என்ன பக்காவாக இருக்கும்னா, ப்ரீவியஸாக இங்கே இருக்குல்ல ஈக்குவல் லோஸ் 3, 4, 5ன்னு சொல்லிட்டு அது எல்லாத்தையும் ஸ்வீப் பண்ணியிருக்கு இங்கே இருக்க 7 o'clock கேண்டில். ஆனால் இங்கே ஸ்வீப்பே பண்ணலை. ப்ளஸ் உங்களுக்கு பிடிஆர் என்ன நான் எதாவது சொன்னேன் 1 ஹவர் எஃப்இஜி இருக்கும்னு சொல்லியிருந்தேன் பார்த்தீங்களா. இந்த 1 ஹவர் எஃப்இஜி தென் 15 மினிட்ல போனீங்கன்னா அந்த எஃப்இஜி முன்னாடியே மார்க்கெட் தொட்டிருக்கும். மினிட் பாருங்க 15 மினிட்ல ஓபி எஃப்இஜி எல்லாமே வந்திருக்கா, ஃபெயிலியர் ஆயிருக்கா. என்ன கேண்டில் 8, ஆனால் இங்கே 8 பாருங்க. இது திருப்பி எஸ்எம்டி செஷன் எஸ்எம்டி சொல்கிறேன். 8ல இருந்து 10:15 எங்கே இருக்கு, மேலே இருக்கு வித் த ஓபி அண்ட் ஃபெராலி கேப். இங்கேயும் ஓபி அண்ட் ஃபெராலி கேப் பட் லிட்டில் ஃபெயிலியர். ஆனால் ஸ்பீப் ஆகிட்டு மேலே தான் போகுது மார்க்கெட். இதை வந்து நான் பார்க்கணும்ல கைஸ். ஆனால் என்னோட மைண்ட் செட் என்ன தெரியுமா, அது ஈக்குவல் லோ, அவங்க ஈக்குவல் லோ தான் இருக்கு. எஸ்எம்டி இருக்கே பீரியரே இருக்கேன்னா நான் யோசிக்கல. நான் எப்பவுமே சொல்லுவேன் வெறும் எஸ்எம்டி தான் வேலைக்கு ஆகுது, வெறும் பீரியர் இருந்தால் வேலைக்கு ஆகுது. பீரியரே பிளஸ் எஸ்எம்டி இருந்தா உங்களுக்கு பக்காவா இருக்கும். ஏன் பிடிஆர்ன்றது நம்மளுக்கு மார்க்கெட்டிங் வந்து போகும்ன்ற ஒரு தைரியத்தான பேட்டர்ன் மாதிரி தருதுன்னு வச்சுக்கோங்களேன். ஆனா அந்த பிடிஆர்ஏக்கு ஈக்குவல் வந்தா நான் காலி ஆயிடும் மார்க்கெட். எஸ்எம்டி என்ன மேனிபுலேஷன் பண்றதுன்னு அர்த்தம். நான் எதுவுமே கவனிக்கல. பக்காவா எங்க மார்க்கெட் ஸ்வீப் அடிச்சது. நான் என்ன பண்ணிருக்கணும், ஐஎஃப்இஜி எடுத்துருக்கணுமா, சூப்பரா போய் எங்க செல்லத்தோட எஸ்எல் வாங்கினேன். ஆனா சீக்கிரமா வெளியே வந்துட்டேன். குட்டி ரிஸ்க்கு. ஒண்ணு நீங்க இங்க இமீடியட்டா க்ளோஸ் பண்ணணும் எடுத்துக்கலாம். டேப்பா இருக்கு, இங்கேயும் டேப்பா இருக்கு. இதெல்லாம் விட்டுட்டு இங்க வந்து கூட நீங்க எடுத்துருக்கலாம் இந்த எஃப்இஜில கூட. ஈஸி ட்ரேட், வெரி 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 ஈஸி ட்ரேட். இங்க தான் எஸ்எல்ஐ ஃபிக்ஸ் பண்ண போறோம். ஈக்குவலை பக்காவா இருக்குல்ல, பக்கா ஈக்குவலைஸ்ல. இது 3.3 இல்ல நீங்க இங்க எடுத்திருந்தீங்கன்னா கூட 10:30க்கு என்ட்ரி வந்திருக்கும். அரௌண்ட் இதுதான் நம்ம எஸ்எல். இது ஒரு 4 வருது. குயிக் டிபி கைஸ், ரொம்ப குயிக் இது.
நீங்க ஐஎஃப்இஜில இங்க இருந்தீங்கன்னா கூட கொஞ்சம் லேட்டா போயிருவீங்க. தான் 10:21 இருந்து ஒரு 10:34 ஒரு கால் மாதிரி வெயிட் பண்ணிடணும். நீங்க பார்த்தீங்கன்னா 29 to 34 6 or 7 minutes. இதுதான் ரொம்ப குயிக். ஒரே ஒரு 5 மினிட் கேண்டில். இங்க 5 மினிட்ல ஒரு செல் எஃபிஜி இருந்தது, அதனால அது ரியாக்ட் ஆனதுக்கு இது இறங்குச்சு. பட் மேக் ஷுவர் லிக்விடிட்டி இருக்கா கன்ஃபார்மா போவோம். அவ்வளவுதாங்க. சம என்ட்ரி ரீஃபாலோவிங் இதுவும் கூட. இங்கதான் நான் திருப்பி எஸ்எல் வாங்கினேன். ஏன்னா நான் இங்க எஸ்எல் வாங்கிட்டேன்னா எனக்கு இந்த பை போவோம் மைண்ட் வந்து டக்குன்னு வேலை செய்யல. திருப்பி இப்படி வரும்போது ஃபுல்லா எடுத்துட்டேன். அவங்க இதை க்ளோஸ் பண்ணி இப்படி கீழே இறங்கினானுங்க. புக் பண்ணேன் கரெக்டாக அங்கேருந்து மேலே போகிறான். எஸ்எல் புக் பண்ண அப்புறம் நான் வெயிட் பண்ணிருக்கலாம். எப்போவுமே நான் 1 மினிட் வந்து அட் எடுக்க மாட்டேன். அங்கேருந்து திருப்பி ஒரு கன்ஃபர்மேஷன் வேணும்னு வெயிட் பண்ணுவேன். நான் அப்படி வெயிட் பண்ணியிருந்தாலே எனக்கு இந்த ஐஎஃப்இஜி கன்ஃபர்மேஷன் கிடைச்சிருக்கும். இங்கேருந்து என்ட்ரி அடிச்சிருக்கலாம். ஸ்டில் டிபி ரீச் ஆகல, அதுதான் இம்பார்ட்டன்ட். அதனால தான் திருப்பியும் ட்ரை பண்றது. டிபி இப்போதான் போய் ரீச் ஆச்சு, தெரியுதுங்களா? இது 1.5 ட்ரேட். ஸோ டியூஸ்டே லாட் ஆஃப் ட்ரேட் ஆப்பர்ச்சுனிட்டிஸ். ஒரு குட்டி ரேஞ்சில் மார்க்கெட் சுற்றினாலும் நிறைய ட்ரேட் ஆப்பர்ச்சுனிட்டிஸ். எனக்கு டியூஸ்டே பிடிச்சிருந்தது. மார்க்கெட் ட்ரேட் பண்ண புரிஞ்சிருந்ததுன்னு சொல்லிட்டேன். புரிஞ்சுதான் நான் ஒரு ப்ராஃபிட் பண்ணியிருப்பேன். பட் வெனஸ்டே டர்ஸ்டே ஃப்ரைடே இந்த வீக் நான் நல்லா பண்ணியிருந்தேன். டெக்ஸ்ட் புக் செட்டப் ரொம்ப ஈஸி ட்ரேட் பண்ணது. சரி, இல்லைன்னா என்ன பண்ணியிருக்கான் டியூஸ்டே, ஒரு எஸ்எஸ்எல் எடுத்துட்டு பிஎஸ்எல் பெண்டிங்கில் விட்டு போயிருக்கான். அப்போ எனக்கு மறுநாள் ஸ்டார்ட் ஆன என்ன தோணும், அந்த பிஎஸ்எல் எடுக்கணுமா, வெனஸ்டே போயிட்டு டக்குனு பிஎஸ்எல் எடுத்துட்டான். இங்கேயுமே மண்டே டியூஸ்டேவோட பிஎஸ்எல்ஸ் எல்லாம் வெனஸ்டே எடுத்தாச்சு. உள்ள போய் பார்ப்பேன் என்ன நடந்திருக்கிறேன். சரி, வெனஸ்டே ஓஹெச்எல்சியா ஓப்பனிங் மார்க்கெட்டே அங்கே எடுத்துட்டானுங்க. நீங்கள் அந்த 2 to 6 பாருங்க, நல்ல ஃபால். அகெயின் 6 to 10. இதில் நீங்கள் பார்க்க வேண்டியது ஒன்று தான், இது ப்ரீமியமில் இருக்கக்கூடிய பைஃபர் அலி கேப். அந்த பைஃபர் அலி கேப் மேபி நம்மளுக்கு பிரேக் ஆகிட்டு மாறிடலாம். ஐஎஃப்இஜி செல்லுக்கு மாறிடலாம். மினிட், சாரி கைஸ். ஓகே, சரி, ப்ரீமியம்ல இருந்து இந்த மார்க்கெட் ஓகே. அன்னைக்கு என்னோட வியூ என்னன்னா, நான் இதை மட்டும் பார்க்கல, ப்ரீவியஸ் டே மட்டும் எடுத்து பார்க்கல, இது எடுத்துரும் வெயிட் பண்ணிட்டு இருந்தேன். ஒன்று இந்த பைஃபர் அலி கேப்ல இருந்து மார்க்கெட் சப்போர்ட் பண்ணி இந்த செல் எடுத்துரும். ஆர்எல்ஸ் மார்க்கெட் அப்படியே அங்கே வந்து செல் ஆகி கீழே வரும். ஏன் வரும்னா ப்ரீமியம்ல இருக்கு, எப்படி இருந்தாலும் அது ரீட்ரேஸ்மெண்ட் ஆகிறதுக்கு ஒரு டிஸ்கவுண்ட் வரணும், அங்க இருந்தா திருப்பி பை ஆகணும். எனக்கு 4 ஹவர்ல ஒரு கிளியரான பை வியூ இல்லை, பட் செல் வியூ மட்டும் கொஞ்சம் நல்லா இருந்தது. ஸோ நான் 1 மினிட் போனேன், இது 1 ஹவர் போனேன். 1 ஹவர்ல பார்த்தா கொஞ்சம் கிளாரிட்டி கிடைக்கும்ல. 1 ஹவர்ல பார்க்கும்போது எப்படி பார்த்தாலும் இவ்வளவு தூரமாவது மார்க்கெட் வரணும் ரியாக்ட் பண்றதுக்கு. ஏன்னா இது ஃபுல்லா ஈக்குவல். நேத்து ஒர்க் அவுட் ஆச்சு, இன்னைக்கும் அதே எஸ்எம்டி அதே பிடிஎஸ் ஒர்க் அவுட் ஆகுமான்னு தெரியாது. ஏன்னா நேத்திக்கு வந்து மார்க்கெட் அங்க பெண்டிங் இருந்த லிக்விடிட்டிஸை எடுக்க விட்டுருச்சு. இன்னைக்கு எல்லா லிக்விடிட்டியும் கரெக்ட் இல்ல பிஎஸ்எல்ல, அப்போ எஸ்எஸ்எல் கரெக்ட் ஆகணும்ல. ஸோ நான் யோசிச்சது ஒன்னு, இங்க இருக்கக்கூடிய பை ஃபெராலி கேப் 4 ஹவருக்குள்ளார இருக்கக்கூடிய 1 ஹவர் பை ஃபெராலி கேப்ல வந்து மார்க்கெட் ரியாக்ட் ஆயிட்டு மார்க்கெட் வந்து மேல பை போகணும் இந்த ஐஸ் எடுக்கிறதுக்கு. ஆனா அந்த ஐஸ் எடுக்கல. என்னோட வியூ நல்லா புரிஞ்சுக்கோங்க. இதுக்காக தான் நான் எப்பவுமே ப்ரீவியஸ் ஐயும் மார்க் பண்ணி வைப்பேன், ஈக்குவலையும் மார்க் பண்ணி வைப்பேன். நீங்க 2-3 நாளோட ஈக்குவலைஸ் மார்க் பண்ணி வைக்கும் போது மார்க்கெட் சம்டைம்ஸ் ஒரே ஒரு டே ஐயை மட்டும் எடுத்துட்டு அப்படியே ஃபாலோ ஆகும். என்னடா இது நம்மளுக்கு ஈக்குவலை எடுக்கலையே அப்படின்னு சொல்லிட்டு யோசிப்போம் நம்ம. ஆனால் தான் நான் டே கொஞ்சம் ட்ரீட் பண்ணும்போது உஷாரா பாருங்கன்னு சொல்லுவேன். ஓகே, ஸோ நான் என்ன எய்ம் பண்ணியிருந்தேன், இங்க பாருங்க, வரானா இங்க செல் ஆகணும் கரெக்டா. இந்த 1 ஹவர் செல்ஃபர் அடிக்கப்போ தொட்டிருந்தான். சரி, அந்த 1 ஹவர் செல்ஃபர் அடிக்கப்போ வந்து அவன் தொட்டு கீழே வந்து பைல இருந்து போறானான்னு பார்க்கலாம். இன்கேஸ் அதை உடைச்சானா நம்மளுக்கு பெரிய ரேஞ்ச் இருக்கு. இது வரைக்கும் பெரிய ரேஞ்ச் மீன்ஸ் இதுல இருந்து இது வரைக்கும் இருக்கு. அப்போ மேல இருந்து செல்னு நினைச்சு பிடிச்சா உனக்கு இது இன்னும் பெரிய ரேஞ்ச். ஆனா இதை உடைச்சாதான் பிடிக்கணும்ன்றதான் என்னோட எய்ம். ஸோ அதை வந்து நம்ம மாத்திக்கிற மாதிரி இல்லை. இதை பார்த்துக்கோங்க, இந்த 1 ஹவர் ஃபேர் அடிக்க. ஓகே, 15 மினிட்ல போயிடலாம். எக்ஸாக்ட்லி 9:30 9:30 பக்கா. இந்த 9:30 பாருங்க, ஒரு குட்டி ஸ்வீப் தான் கொடுத்துருப்பான். ஆனா அங்க பெரிய ஸ்வீப்பா இருக்கும், தெரியுதா? இதுவே எஸ்எம்டி தான். எப்படி ப்ரோ எஸ்எம்டினா ப்ரீவியஸா இருக்கக்கூடியதுல 8:45 9லாம் இங்க பாருங்க, 8:45 9 எல்லாம் தாண்டி தான் 9:30 இருக்கு இஎஸ்ல. ஆனா இங்க கீழே தான் இருக்கு. ஸோ இது வந்து லோவர் ஹை எஸ்எம்டி வித் 1 ஹவர் செல் ஃபெராலி கேப். இதை நீங்க கண்டுக்கூடாது. ஏன் ப்ரோ அது கண்டுக்கூடாது? ஏன்னா அதை உடஞ்சி கீழே வந்தா தானே 1 ஹவர் இருக்கு. 1 ஹவர் இருக்கும்போது மேலே கூட 15 மினிட்லாம் நீங்க எடுத்தீங்கன்னா மாட்டிப்பீங்க. ஓகே, ஹெச்டிஎஃப் கம்பைன்டு வித் எல்டிஎஃப் தான் உங்களுக்கு பவர் கண்டி. ஹெச்டிஎஃப் பெண்டிங்ல இருக்கும்போது நீங்க வெறும் எல்டிஎஃப் மட்டும் நம்பி எடுத்தா உங்க எஸ்எல் தான். இந்த செல் ட்ரேட் நான் எடுக்கல. ஏன் எடுக்கலன்னா கிட்டே இருக்குல்ல, உடனே இங்க வந்து ரியாக்ட் ஆயிட போகுது. நான் வந்து பை வியூல இருந்தேன்.
சரிங்களா? எனக்கு செல் வியூ வந்து பெருசா கிடைக்கல. செல் வியூ இருந்தாலுமே நான் வந்து மார்க்கெட் பை தான் போவேன். ஈக்குவல் இருக்குன்னு சொல்லிட்டு தான் வெயிட் பண்ணிட்டு இருந்தேன். ஆனா இது பக்கா 2 hour போயிருச்சு. சூப்பரா போயிருச்சு. அதுக்கப்புறம் தான் நான் 15 மினிட்ல ஷிஃப்ட் ஆயிட்டு பார்த்தேன். சரி, 15 மினிட் டைம் ஃப்ரேம்ல ஷிஃப்ட் ஆயிட்டு பார்க்கும்போது இதெல்லாம் லிக்விடிட்டி, இது வேலைக்கு ஆகாதுன்னு இப்போ எனக்கு ஒரு ஒரு அண்டர்ஸ்டாண்டிங். ஓகே, ஸோ இதெல்லாமும் லிக்விடிட்டி, இதெல்லாமும் லிக்விடிட்டி, இதெல்லாம் லிக்விடிட்டி மார்க்கெட் தூக்க போகுதுன்றதை நான் புரிஞ்சுக்கிட்டேன். இது வரைக்கும் டிபி வரும் அப்படின்றத என்னுடைய 15 மினிட்ல ஒரு பெரிய டிஸ்பிளேஸ்மெண்ட் கிரியேட் ஆச்சா. அடுத்தது 5 மினிட் உள்ள போய் பாருங்க, அங்கேயும் ஃபேராலி கேப் கிரியேட் ஆயிருக்கும். பாருங்க, இந்த 5 மினிட் ஃபேராலி கேப் இருக்கா. நான் ட்ராப் பண்ணல. 5 மினிட் தோ அங்கேருந்து 1 மினிட்ல தான் மார்க்கெட் செல்ஸ் கொடுக்க ஸ்டார்ட் பண்ணுச்சு. பட் நான் செல்ஸ் ஒழுங்காக பிடிக்கல கைஸ், ஒழுங்காக கேதர் பண்ணல. லேட்டராக தான் உள்ளே போனேன். நான் என்னோட பிளான் படி இருந்தேன், 1 hour உடச்சு அப்படி தான் உள்ளே போனேன். எனக்கு கொஞ்சம் யோசனையாக இருந்தது, ஆனால் நான் திருத்திக்கணும். கரெக்டான செட்டப் தான். ட்ரெஸ் பண்ண என்னோட செட்டப் ஃபார்ம் ஆச்சாலும் அதை எடுக்கணும். இதான் என்னோட ரூல் சொல்லிட்டு பேக் டெஸ்ட் ஜேர்னல் இருக்கிறத நான் அப்படியே ஃபாலோ பண்ணணும். லோடிங் ஆகுது. சி என்ன நான் தப்புன்னு சொல்லிடுறேன். இதுவே என்ட்ரியா ஃபர்ஸ்ட் கரெக்டா? தென் எஸ்எம்டி கேட்பீங்க. இந்த கேண்டில் பாருங்க, 10-6 10-6 இங்கே இருக்கு. 10-6ல இருந்து 10-19 ஸ்வீப் அடிச்சிட்டாங்க. உங்களுக்கு அதுக்கு முன்னாடியே பார்க்கணும்னா நீங்க இதெல்லாமே எடுத்துக்கோங்க. இந்த எல்லாமே ஸ்வீப். ஸோ வேலைக்கு ஆகாது. எஸ்எம்டில பக்கா இந்த பை ஃபெராலிக்கு அப்போ மார்க்கெட்டிங் செல் வச்சு க்ளோஸ் பண்ண உடனே நீங்க என்ட்ரிங்க போடணும். அடுத்த கேண்டில் இதுதான் உங்க எஸ்எல். ஃபர்ஸ்ட் டிபி இது வந்து ஈஸி டிபி, ரொம்ப நியர் டிபி. அதுக்கு அடுத்தது ஃபுல்லா உட்காரிங்கன்னா இது வரைக்கும் ஒரு 7 hour வரும்னு வச்சுக்கோங்க. இதை நீங்க மிஸ் பண்ணியிருந்தீங்கன்னா இந்த எஃப்இஜிலாம் வெரி 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 ஈஸி என்ட்ரி, ரொம்ப ஈஸி என்ட்ரி இந்த எஃப்இஜி. சரிங்களா? அதுக்கப்புறம் திருப்பியும் கொடுத்தது மேபி அது ஃபர்ஸ்ட் டிபி கிட்ட நியர்லி இருக்கே, ஒரு ரிவர்ஸ் ஆயிடுமென்னு சொல்லிட்டு பயத்துல இருப்போம். என்ன இது ஓகே, நான் அதெல்லாம் விட்டுட்டு இங்க பிரேக் ஆன அப்புறம் போறேங்க. ஆனாலும் எனக்கு கிடைச்சிது. என்ன பெரிய ஆர்டர் என்னால பிடிக்க முடியல. ஒரு நல்ல ட்ரேட்ல அந்த ட்ரேட்ல தான் பே அவுட் அன்லாக் பண்ற ட்ரேடு போயிட்டு பாக்குறேன் 5 மினிட்ல. நான் எப்போவுமே பெரிய எக்ஸ்பான்ஷன் மார்க்கெட் கொடுத்துட்டே இருக்கும்போது ரேண்டமா ஒரு 1 மினிட் எஃப்இஜில இருந்து உள்ள போயிட மாட்டேன். 5 மினிட் எஃப்இஜி ஒன்னு மார்க்கெட் தொட்டுட்டு அதுல இருந்து கிரியேட் ஆகிற ஒன் மினிட் எஃப்இஜி உள்ள தான் நான் ட்ரேட் எடுப்பேன். ஓகே, இப்போ ரேண்டமா இங்க பாத்தீங்கன்னா இங்க எஃப்இஜி ஃபீல்டு, இந்த எஃப்இஜி ஃபீல்டு, இந்த எஃப்இஜி ஃபீல்டு தான். ஆனா நான் அப்படி எடுக்கல. இது உள்ள போய் 5 மினிட்ல போய் ஒரு கோடு போட்டேன்னா அதுக்கப்புறம் எனக்கு இல்ல எஃப்இஜி ஒன்று கிடைக்குது பாருங்க, இப்படிதான் எடுப்பேன். $3.5 சம்திங், அவ்வளவுதான். இதான் என்ட்ரி. ரொம்ப 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 ஈஸி என்ட்ரி. கரெக்டா 10:33 to 10:42 9 நிமிஷம் தான் என்ட்ரியோட டைமிங்கு. நான் இதை கொஞ்சம் எடுத்திருந்தேன்னா இதுல ஒரு 3 hour இதுல ஒரு 3 hour அந்த மாதிரி கொஞ்சம் பிக்கர் ட்ரேட்ஸ் பண்ணிருக்கலாம். அதை நான் விட்டுட்டேன். பட் ஆஸ் பர் த பிளான் எப்போ நான் 1 hour செல் பை ஃபெராலி கேப்புக்கான லோ உடைக்குதோ மார்க்கெட், அதுக்கப்புறம் செல் போலான்னு அதுக்கான செல் கொடுத்துச்சு. தென் ப்ரீவியஸ் டே விட்டு வச்சிருந்த அந்த ஈக்குவல் லோஸ் இது எல்லாமே காலி. இந்த ஃபுல் ஈக்குவல் லோஸும் காலி. திஸ் இஸ் த ட்ரேட் வி டுக் ஆன் த வென்ஸ்டே. ஆமாம், வெனஸ்டே இந்த ட்ரேட் தான் எடுத்துருந்தோம். ஈஸி ட்ரேட்ஸ். இப்போ நம்ம ஃப்ரைடே சொல்ல போகலாம், தேர்ஸ்டே உள்ள போகலாம். தேர்ஸ்டே மார்க்கெட் வந்து கண்டினியூஷன் பண்ண போகுது. அது எப்படி ப்ரோ? ஏன்னா வெனஸ்டே போயிட்டு சிஆர்டி வச்சிட்டான், கரெக்டாக ஸ்வீப் பண்ணிட்டான், அவ்வளோதான். அப்போ டியூஸ்டேவோட லோ மார்க்கெட் வரணுமா? நான் எல்லாத்தையும் ப்ரீவியஸ் டே லோன் போட்டு மார்க் பண்ணி வைப்போம், கன்ஃபியூஸ் ஆகிடாதீங்க. இந்த டியூஸ்டேவோட லோ மார்க்கெட் வரணும். இங்கேயும் அப்படிதான் சிஆர்டி. இப்போதாங்க எஸ்எம்டி, புரியுதுங்களா? இது பாருங்க, 15th ஜூலை வெனஸ்டே. ஓகே, என்ன பண்ணியிருக்கான்? இதுவரை ஸ்வீப் பண்ணியிருக்கான். இந்த தேர்ஸ்டே பாருங்க, 15க்கு மேலே தான் 16, இங்கே 15க்கு கீழே தான் 16 வித் ப்ரீவியஸ் டே ஹை இங்கே எடுத்தாச்சு, இங்கே எடுக்கல. ஓகே, இது எப்படி ஸ்ட்ராங்காக சொல்றீங்கன்னா உங்களுக்கு இது வந்து ஏஷியன்லேயே பண்ணுறாங்க. ஏன்னா ஓப்பன் ஹை போயிட்டு தான் மார்க்கெட் லோ வரும் செல் டேல. ஓகே, இப்போ நம்ம வேற என்ன நடந்து பார்ப்போம்.
தெரிஞ்சுங்களா? ஓப்பன் ஆகிறது இங்கே தான். போன உடனே எடுத்துட்டானா ஐயா? அப்போ ஏஷியன் மார்க்கெட்டில் உங்களுக்கு எஸ்எம்டி கன்ஃபார்ம் தானே? நீங்கள் தான் யோசிக்கணும். புரியுதா? அகெயின் ஈஸி செட்டப், வெரி 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 ஈஸி செட்டப். 4 hour செல் ஃபெராரி கேப். மார்க்கெட் அங்கே 22 அதெல்லாம் ரியாக்ட் பண்ணிருந்தது. 2 to 6 எவ்வளோ பெரிய ரியாக்ஷன் பார்த்தீங்களா? நெக்ஸ்ட் 1 hour உள்ள போகலாம். இந்த ஃபெராரி கேப் பாருங்க, 5 o'clock ரியாக்டடா. நெக்ஸ்ட் ஃபெராரி கேப் இங்கே டோர்கே 1 hour செல் ஃபெராரி கேப். ஸோ அங்கேருந்து ரியாக்ஷன் ஆக போகுது. இல்லைன்னா ரீட்ரேஸ்மெண்ட் போயிட்டு வரும்னு சொல்லிட்டு என்னோட ஐடியாலாம் வச்சிருந்தேன். இந்த 1 hour செல் ஃபெராரி கேப் பாருங்க, இது இருக்கா, அது ஃபெயிலியர் ஆக்கிடுச்சு. மார்க்கெட் அதுக்கும் மேலே 1 hourல போச்சு இஎஸ்ல. இதுதான் என்னோட ரிவ்யூ. சிம்பிள் ரிவ்யூ. இந்த 1 hour செல் ஃபெராரி கேப்லேருந்து மார்க்கெட் கீழே வேணும். அதுதான் எல்லாத்தையும் மார்க் பண்ணி வச்சிருக்கேன். கரெக்டாக இங்கே 4 hourல ரியாக்ட் ஆச்சு. அங்கே வந்து இங்கே ஸ்வீப் கொடுத்தது. இது ப்ரீவியஸ் டே ஹை லைனு, ப்ரீவியஸ் டே லோ மார்க்கெட் வரணும், டே எஸ்எஸ்எல். ஸோ இதில் போயிட்டு தான் நம்ம ரியாக்ஷனை பார்க்க போகிறோம். டேரெக்டாக 1 minute போயிடலாம். வந்துச்சா? ரியாக்ஷன் பாருங்க. எடுத்த உடனே செல் ஃபெராரி கேப் இருக்கா, அவ்வளோதாங்க என்ட்ரி. பட் நான் அதை மிஸ் பண்ணியிருந்தேன். ஸோ அதுக்கப்புறம் நான் என்ன பண்ணேன், திருப்பி ஒரு ஃபெராரி கேப் இங்கே ரொம்ப குட்டியாக இருக்கும், ஆனால் ஃபெராரி கேப் தான். அதுதான் என்னோட ட்ரேட். ஓ இவ்வளோதான். குட்டி ட்ரேட் ஒரு 2.5 ஆர். ஏன்னா செல்லுக்கு அப்புறம் பை கொடுத்தது கைஸ். அந்த ப்ரீவியஸ் டே லோ எடுத்த உடனே இந்த பை ரொம்ப அருமையாக தான் இருந்தது. எஸ்எம்டி எல்லாமே இருந்தது. இதை பாருங்க, கொஞ்சம் கம்பேர் பண்ணாங்க. இது வந்து 10.55 10.55 இங்கே லோ. ஆனால் இங்கே பார்த்தீங்களா 10.45 தான் லோ. ஸோ 10.45லேருந்து 10.55 லோவர் லோ. இங்கே 10.45 அண்ட் 10.48 அதுலேருந்து 10.55 ஹையர் லோ. பட் இங்கே எனக்கு எதுவும் பிடிஆர் தெரியல. நிறைய பேர் வந்து இந்த ஓபி அதுன்னு சொல்லிட்டு இங்கே மார்க் பண்ணி கரெக்டாக சூப்பராக எடுத்திருந்தாங்க. ஏன்னா 10 AM ரிவர்சல் நல்லா கொடுத்துருந்தது, நிறைய பேர் எடுத்திருந்தாங்க ட்ரேட். பட் என்னால் அதை வந்து ஒரு செக் பண்ணி பிடிக்க முடியல. இதுவே இங்கே இருக்கிற மாதிரி இருந்தால் நான் ஈஸியாக எடுத்திருப்பேன். 1 minute பக்காவாக இருந்தது. அரௌண்ட் 10.55லேருந்து 10.58 வரையும் மார்க்கெட் அங்கே இருந்தது. இங்கே என்னால் அதை கேப்சர் பண்ண முடியல. ஸோ இந்த ட்ரேட் நான் மிஸ் பண்ணிட்டேன். பட் எனக்கு வந்து இதோட டேரக்ஷன் இங்கே தான் போக போகிறது கிளியராக தெரிஞ்சுது. அதனால நான் இத்தனை வாட்டி எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். பக்கா ட்ரேட் இதாக இருக்காது. இல்லை எதனா கிளியராக ஓபி எப்படி எடுக்கணும்னு எனக்கு தெரிஞ்சுருந்தா எனக்கு கமெண்ட்டில் சொல்லுங்கள். இல்லை இன்ஸ்டாவில் எனக்கு ஸ்க்ரீன்ஷாட் போட்டு அனுப்புங்க, நானும் கற்றுக்கிறேன். தட்ஸ் இட். தேர்ஸ்டே மார்க்கெட் முடிஞ்சுது. நெக்ஸ்ட் ஃப்ரைடே. ஃப்ரைடேலாம் நம்ம வந்து தெளிவாக சொல்லிட்டோம் மார்க்கெட் நடந்ததுன்னு சொல்லிட்டு. ஏன்னா நான் ரொம்ப ஆசையாக இருந்தேன். நிறைய லிக்விடிட்டி பெண்டிங்கில் இருக்குது. இந்த தேர்ஸ்டேலேருந்து இது ஒன்று பெண்டிங்கில் இருக்குது. அதிகபட்சம் போயிட்டானா இங்கேயும் பெண்டிங்கில் இருக்குது. ஸோ முடிக்கும் போதே நான் பார்த்தேன், ஓரளவுக்கு நம்மளுக்கு இது வரைக்கும்னா 2%. ஆனால் ஏஷியன் மார்க்கெட்டும் பிஎம் மார்க்கெட்டுமே சேர்ந்தே முடிச்சிட்டானுங்க அதை. ஸோ கொஞ்சம் வெறுப்பாயிடுச்சு. நல்ல எக்ஸ்பான்ஷன்ஸ் எல்லாமே ஓவர் நைட் எக்ஸ்பான்ஷன்லேயே மிஸ் ஆகிற மாதிரியே நடந்துட்டு இருந்தது மார்க்கெட். அதெல்லாம் பண்ணிச்சோம் கூட. இருந்தாலுமே நம்ம ஃப்ரைடே ட்ரேட் எடுத்தோம் அப்படின்னு சொல்கிறாங்க. இது பாருங்க, தெரியுதா? 18 பாருங்க, இங்கே தான் இருக்கு 18. அதுக்கு முன்னாடியே நைட்டே முடிச்சிட்டானுங்க. இந்த லண்டன்லாம் முடியறதே நியர்லி வந்துருச்சுங்க. அப்போ நான் நியூயார்க்கில் போய் என்னத்த பண்ணுறது? இங்கே டிபிஏ தான் அதிகபட்ச டிபிஏ அதுதான். அதுக்கப்புறம்லாம் கீழே போனோம்னா டே டைம் ஃப்ரேம்ல ஐஆர்எல் தான் இருக்கு, பை ஃபெராரி கேப் தான் இருக்கு. ஸோ என்னோட எய்ம் நான் வந்ததுன்னா ரீட்ரேஸ்மெண்ட் வந்துடும், அவ்வளோதான். இந்த 4 hour ஃபெராரி கேப்புக்கு ரீட்ரேஸ்மெண்ட் வரும். ஃபர்ஸ்ட் இது கைஸ், அந்த 4 hour, அப்புறம் இந்த 4 hour. ஸோ 4 hour ஃபெராரி கேப்புக்கு ரீட்ரேஸ்மெண்ட் வர போறான் அப்படின்றத நான் முடிவு பண்ணிட்டேன். ஏன் அப்படி முடிவு பண்ணிட்டீங்க ப்ரோன்னு கேட்டீங்கன்னா, உங்களுக்கு மார்க்கெட் பெரிய பெரிய டைம் ஃப்ரேம்ஸோட டிபி, அது வீக்லி டைம் ஃப்ரேம்ஸோட டிபி ஹிட் ஆயிடுச்சுன்னா திருப்பி திருப்பி எப்படி கண்டினியூஷன் கொடுக்கும் மேலே பெண்டிங் வச்சுக்கிட்டு. ஸோ அதை நம்ம யோசிக்கணும். இங்கே பாருங்க, இதுவே உங்களுடைய ஃபர்ஸ்ட் டிபி. ஏன்னா இங்கே லிக்விடிட்டி பெண்டிங் தான், சரியா? 1 hour எஃபிஷியன் தான், பேர் லிக்விடிட்டி பெண்டிங் தான். இதை நான் எப்படி ஃபிகர் அவுட் பண்ணன்றத சொல்லிடுறேன். இது ஆல்ரெடி நான் உங்களுக்கு இந்த வாரத்துல மண்டே ட்ரேடா ஏதோ ஒன்று டேரக்டா எக்ஸ்பான்ஷன் கீழே டியூஸ்டே கூட எடுத்து பாருங்க. 1 minute மார்க்கெட் பிஎஸ்எல் கரெக்ட் பண்ணாம எஸ்எம்டி செல் சைடு சொல்லிட்டு எடுத்துருச்சு கீழே வந்து எஸ்எஸ்எல். அப்போ மேலே இருக்க பிஎஸ்எல் போய் எடுக்கணும்ல. அந்த செல் எக்ஸ்பான்ஷனுக்கு எப்படி ரீட்ரேஸ்மெண்ட் திருப்பி ஆகும்? ஆகாது. பிஎஸ்எல் பெண்டிங்னா ஆகியிருக்கும். இப்போ இதை பாருங்க, நீங்களே பாருங்க. இவன் தான் கைஸ் 9:30 நல்ல பாடி க்ளோஸ், நான் இல்லைன்னே சொல்ல, செம.
ஆனா இது என்னது, 1 2 ஈக்குவலை. நீ ஈக்குவலை வச்சுக்கிட்டு மேல பீடியர் வேற 4 ஹவர் 1 ஹவர்ல வச்சுக்கிட்டா தொடாமே நீங்க வந்து ஃபேராலே கொடுத்தா எடுக்க முடியுமா? முடியாது இல்ல. ஸோ அப்போ என்ட்ரி கிடையாது. அது மட்டும் இல்லாம இங்க எஸ்எம்டியும் இருக்கு. இங்க ப்ரீவியஸ் வீக் லோ வந்து ஸ்வீப் ஆகல, இங்க ஆகல. ஆமா இங்க ஆகல, இஎஸ்ல ஆகல, இங்க ஆகியிருக்கு. சரிங்களா? டேரக்டா 1 மினிட் போலாம். ஆக்சுவலி நான் நேற்று ட்ரேட் எடுத்திருந்தேன் என்னோட ஃபண்டட்ல. இது ஐ மீன் ஃபண்டட் அக்கௌண்ட் எவாலுவேஷன்ல. நான் ஃப்ரைடே முக்கியா இருக்கும் ரீட்ரேஸ்மெண்ட் டேன்னு சொல்லிட்டு நான் நேற்று சொல்லியிருந்தேன் ஃபர்ஸ்டே. சிம்பிளான வியூ. So guys, our maximum due oil completed in yesterday PM and overnight expansion. Today NY reached the major TP. Then maybe give retrace buys தான். அதான் என்னோட வியூ. அந்த ரீட்ரேஸ் பைஸ் தான் வந்து மார்க்கெட் கொடுக்கணும்னு சொல்லிட்டு தான் நான் தெளிவாக சொன்னேன். அதுதான் மார்க்கெட்டை கொடுத்துருந்தது. இதெல்லாம் வந்து நம்ம எக்ஸ்பீரியன்ஸ்ல தான் கேதர் பண்ணணும். செல் ஆவத்தா இருந்தா இங்க இருக்கு பாருங்க ஈக்குவல் லிக்விடிட்டி, அதை அடிச்சுட்டு கீழே விழுந்துருக்கணும். அப்படி இல்லைன்னா கம்பல்சரி அவன் வந்து ரீட்ரேஸ் பைஸ் தான். இல்லை 9 o'clock கேண்டில் வந்து எஃப்இஜியா கம்ப்ளீட் ஆச்சுன்னா கூட நான் பார்க்கலாம்னு சொன்னேன். அது கம்ப்ளீட் ஆகல. அது முன்னாடியே எஸ்எஸ்எல் எடுத்துருச்சு. சரிங்களா? வேலைக்கு ஆகல. பிஎஸ்எல் டே தான் நேற்று. இது எல்லாத்துக்கும் பின்னாடியும் லாட் ஆஃப் பிரீச்டு ஃபண்டட் அக்கௌண்டோட எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கு. சரியா? நிறைய அக்கௌண்ட் விட்டாச்சு. சிம்பிள். இதை இப்படி எடுத்துக்கோங்க. செம்ம ஃபேராலிகா, நான் இல்லைன்னே சொல்ல, சூப்பரா அழகா இருக்கு, நல்லா இருக்கு. ஆனா இந்த லிக்விடிட்டி யார் எடுப்பா? இங்க இருக்க லிக்விடிட்டி இது மொத்தத்தை யார் கலெக்ட் பண்ணுவா? அதை அவன் கலெக்ட் பண்ணிட்டு வந்திருந்தானா ஓகே, நான் ஏத்துப்பேன். மார்க்கெட் பக்காவா சொல்லுது அப்படின்னு சொல்லிட்டு. அவளை கரெக்டே பண்ணலையே. அதனாலே நான் சொல்றேன், பக்காவா இங்க இருந்து ஒரு ஐஎஃப்இஜில ஒரு என்ட்ரி கொடுத்தான். அதை விட்டுருந்தவங்க கூட பரவாயில்ல, எஃப்இஜில போட்டிருக்கலாம். ஏன்னா எஃப்இஜில என்ட்ரி நல்லா அழகா இருந்தது, இந்த குட்டி எஃப்இஜில. சரிங்களா? எஃப்இஜி சரியா மார்க் பண்ணல, அந்த மாதிரிலாம் மார்க் பண்ணதுன்னு நினச்சிக்காதீங்க. லாங் பொசிஷன். ஸோ இது வரைக்கும் எஸ்எல். டிபி டேரக்டா இங்கே தான், இந்த ஐ தான் 1 hour ஐ தான். இல்லை தயக்கமே வேணாம். ஏன் ப்ரோ? சிம்பிள். ஃபுல் ஆஃப் லிக்விடிட்டி. நீங்க ஃபைனல் எந்த டைம் ஃப்ரேம்ல வேணாலும் பாருங்க, எல்லா டைம் ஃப்ரேம் லிக்விடிட்டி தான் ஃபுல்லாக கிடையாது. அவ்வளோதான். இது இல்லாமல் வேலைக்கு ஆகுது. அந்த 5 minute தான் கொஞ்சம் ஜெயிச்சிரோம் யோசிக்காதீங்க. ஏன்னா இது என்னது ஈக்குவலா இல்லை. ஸோ இப்போ நீங்கள் வந்து எப்படி கம்பேர் பண்ணணும்? எஸ்எம்டி ஒரு அடிஷ்னல் கன்ஃபர்மேஷன். சரிங்களா? அந்த 1 minute நான் காமிக்கிறேன் அடிஷ்னல் கன்ஃபர்மேஷன் என்ன பார்த்தோன்னு. இதை கொஞ்சம் எடுத்துடலாம். இங்க பாருங்க 935 935 இருந்து தான் இந்த 944 மேலே. ஆனால் இங்கே தான் 944 கீழே. 935 எங்கேயோ இருக்கு. ஸோ நீங்க சிம்பிளா புரிஞ்சுக்கோங்களேன். இங்க 944 இருக்குல்ல, ப்ரீவியஸ் லோவை விட 944 லோன்றது ஹையர் லோவா இருக்கு இஎஸ்ல. பட் இங்க 944 தான் இருக்கிறதுலே லோ. ஸோ இட்ஸ் த பர்ஃபெக்ட் ட்ரேட். இதில் நீங்க ரீட்ரேட் எங்க ஆகிடுறா கேட்டீங்கன்னா, இந்த 1 minute ஃபெராலி கேப்ல 100% நீங்க ரீட்ரேட் ஆயிருக்கலாம் கைஸ். நீங்க இங்க இருக்கிற ஃபெராலி கேப்பை கண்டுக்கவே கூடாது. ஏன்னா உங்களுக்கு அங்க லிக்விடிட்டி, பக்கா லிக்விடிட்டி மேல பெண்டிங்ல இருக்கு. இவ்வளவு லிக்விடிட்டி பெண்டிங்ல இருக்கு. இவன் ஸ்வீப் கிடையாது, அவன் அப்போ மட்டும் தான் ஒர்க் ஆனான். ஓகே, ஸ்டார்டிங்ல ஃபால் ஆகிறதுக்கு மட்டும் தான் ஒர்க் ஆனா. நான் ஸ்டார்டிங் ஃபாலுமே பார்த்தேன், ஆனா என்னால அந்த ஸ்டார்டிங் ஃபால் எடுக்க முடியல. லாட் ஆஃப் டிஃபரன்ஸ் அரௌண்ட் அது வந்து ஒரு 6 to 7 ஹேண்டில்ஸ் டிஃபரன்ஸ் இருந்தது அந்த ஃபால். அந்த எஃப்இஜியை தொடாம, இந்த எஃப்இஜியை சொல்றேன். ஓகே, அவ்வளோ டிஸ்டன்ஸ் இருந்தது. ஸோ பர்ஃபெக்டா விழுந்துருச்சு மார்க்கெட்டு. நீங்க இந்த லிக்விடிட்டி பெண்டிங்காகவே இங்க கூட ரீஎன்ட்ரி ஆயிருக்கலாம். அங்க ஆகியிருந்தா கூட உங்களுக்கு நல்ல ட்ரேட் தான். 2 to 3 hour கவர் ஆனாலும் நல்ல ட்ரேட் தான் கைஸ். இதை பாருங்க. ஆஹா, நான் அந்த லிக்விடிட்டி 9 எடுத்துட்டேன். இந்த ஒர்க்கு இந்த 1 hour 9 இருந்தது. இதுதான் இது. இதுவே எனாஃப் உங்களுக்கு சரிதா? 7 hour ரொம்ப அதிகம். ஓகே, வந்திருக்கும் $1,400 பே அவுட் அண்ணா கிடையாது. அதெல்லாம் உங்களுக்கு எப்படி பார்த்தாலும் $2,000 லூசிட் ஃபிளெக்ஸ்ல ஒரு பே அவுட் சொல்றான்னு வச்சுக்கோங்களேன். நீங்க 5 வின்னிங் டே $150 50K ஃபாலோ பண்ணாலே $750 மேக் பண்ணி தான் ஆகணும். கரெக்டா? சரி, அதில் ஒரு 3 வின்னிங் டே நீங்க நல்லா 750 2 150 150 150 450 மேக் பண்ணிட்டீங்கன்னு வச்சுக்கலாம். ஒரு 2 வின்னிங் டேவாவது நீங்க $250 ரிஸ்க் எடுத்து 2 hour பண்ணீங்கன்னா 1000 வந்துடும். ஸோ 1400 1500 நீங்க மினிமம் பே அவுட் எடுக்கலாம். 2Kன்றத மேக்ஸ் பண்ணணும் அவசியம் இல்லை. ஓகே, நான் சொல்றதை புரிஞ்சுக்கோங்க. நீங்க 5 வின்னிங் டே முடிக்கும் போது உங்க அக்கௌண்ட்ல எவ்வளவு பே அவுட் இருக்கு அது நீங்க எடுக்கணும். பஃபர் போக சொல்றேன் நான். அதை மட்டும் எடுக்க கத்துக்கோங்க. நான் எடுத்தேன் சர்டிஃபிகேட் $2000 தான் பார்ப்பேன் அப்படின்னா அவசியமே கிடையாது. ஓகே, உங்க கண் எதிரில் இருக்கிற காசை நீங்க விட்ராவல் பண்ணி உங்க பேங்க்ல போட்டாதான் அது நிஜம்.
இல்லைன்னா அந்த ஃபண்ட் அக்கௌண்ட் இருக்க வரைக்கும் illusion தான். சரியா? ஸோ ரிஸ்க் மேனேஜ்மெண்ட்டை ஃபாலோ பண்ணுங்க. ஹையர் டைம் ஃப்ரேம் வந்து லோவர் டைம் ஃப்ரேம் பீரியட்ஸ் அலைன்மெண்ட் ஆகிட்டு எஸ்எம்டிஸ் வந்து பாருங்க. ஏன்னா பெண்டிங் லிக்விடிட்டிஸ் இருக்கிறது நீங்கள் ஈஸியாக கண்டுபிடிக்கலாம். ஒரு பை எடுக்கிறீங்கன்னா உங்களுடைய எஸ்எஸ்எல் கரெக்டானா மட்டும்தான் மார்க்கெட் பிஎஸ்எலுக்கு போகும். ஒரு செல் எடுக்கிறீங்கன்னா உங்களோட பிஎஸ்எல் கரெக்டானா தான் மார்க்கெட் எஸ்எஸ்எலுக்கு போகும். உங்களோட பிஎஸ்எல் வந்து கலெக்டே ஆகலை, மேலே போய் மார்க்கெட் வந்து ஒரு பை சைட் லிக்விடிட்டி ஹண்டே பண்ணாம செல் சைட் எக்ஸ்பான்ஷன் என்ன அருமையா குத்துந்தாலும் அங்க மார்க்கெட் திருப்பி ரீட்ரெஸ்ட் ஆயிட்டு செல் ஆகாது. அதே தான் வைஸ் வர்ஸா போறது பைஸும். நல்லா புரிஞ்சுக்கோங்க. உங்களோட டார்கெட் வந்து ஹையர் டைம் ஃப்ரேம்ல லோவர் டைம் ஃப்ரேம்ல ரீச் ஆகிற வரைக்கும் ட்ரேட்ஸை ட்ரை பண்ணுங்க. ஒன்ஸ் டார்கெட் ரீச் ஆயிடுச்சுன்னா அடுத்த டார்கெட்டுக்கு வந்து மார்க்கெட் போகுதுன்னா அது ஹெச்டிஎஃப் டார்கெட்ஸா இருந்தா ஓகே, எல்டிஎஃப்ல டார்கெட் வச்சுட்டு போகணும்னு வெயிட் பண்ணாதீங்க, மேக்ஸிமம் ஃபெயிலியர் ஆயிடும். தட்ஸ் இட் கைஸ். இந்த ரிவர்சல் டேலாம் நீங்க எப்படி நம்ம கண்டுபிடிக்கணும், நேற்று நான் ரிவர்சல் பைஸ்லாம் சொன்னது. கொஞ்ச நாளாவே இந்த வாரம் ஃபுல்லா மார்க்கெட் தூக்கத்தை எல்லாமே ஹையர் டைம் ஃப்ரேம் டிஓஎல் டிபிஸ். ஸோ அங்கேருந்து மார்க்கெட் 1 மினிட்ல ரியாக்ட் பண்றது ரொம்ப சாதாரணம். அசால்ட்டா ரியாக்ட் பண்ணோம். இங்கேயும் பெண்டிங் இருந்தது, அதையும் புரிஞ்சுக்கோங்க. சரியா? ஸோ நீங்க பார்க்க வேண்டியது எல்லாமே லிக்விடிட்டி. நல்லா கான்சன்ட்ரேஷன் பண்ணுங்க லிக்விடிட்டியில. அதுக்கப்புறம் தான் பிடிஆர்எஸ் இதெல்லாம் மேக்ஸிமம் எம்எஸ்எஸ்லாம் பேசவே இல்லை. நிறைய எம்எஸ்எஸ்லாம் தேவைப்படாது. ஓகே, தட்ஸ் இட். ரிஸ்க் மேனேஜ்மெண்ட் வெரி இம்பார்ட்டன்ட். வில் சி நெக்ஸ்ட் செஷன். 4th வீக் கொஞ்சம் பார்த்து பொறுமையா பண்ணுங்க. பை.